பாபா என்று அழைத்தால் அந்த நொடியில் என்ன மாற்றம் நிகழும்? அதாவது ஜிபி மான்கர் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் இன்ஜினியர் இருந்தாரு. அவர் ஒரு நாள் தான் வேலை செய்யற இடத்துல ஒரு மிகவும் கனமான ஒரு மிஷின வந்துட்டு மேல் நோக்கி நிறுத்துற வேலையில ஈடுபட்டிருந்தாரு. அந்த இயந்திரம் பார்த்தோம் அப்படின்னா, சுமார் 375 ஹார்ஸ் பவர் டீசல் இன்ஜின் கொண்டது. அதனுடைய எடை 12 டன் அளவுக்கு இருந்தது. அத வந்து ஒரு கிரேனுடைய உதவியால உயர்த்த வேண்டியது இருந்தது. ஆனா, மான்கருக்கு வந்து இந்த கிரேன் அந்த அளவுக்கு கனமான பொருள வந்து தூக்கி நிறுத்தறதுக்கு தகுதியானது கிடையாது அப்படின்றது அவருக்கு தெரியாம இருந்தது. அப்போ அந்த வேலையும் தொடங்கப்பட்டுடுச்சு. அப்போ அந்த கிரேன் அந்த இயந்திரத்த தூக்கிக்கிட்டே இருக்கும்போது, திடீர்னுட்டு ஏதோ ஒரு பயங்கரமான பிளக்கிற சத்தம் கேட்டது. அது கிரேன் உடைந்து போகறதுக்கான அறிகுறியா இருந்தது. அந்த நொடியில மான்கருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. இப்போ கிரேன் உடைஞ்சது அப்படின்னா, கீழ இருக்கிற என்னுடைய ஊழியர்கள் எல்லாரும் வந்து நசுங்கி இறந்து போவாங்களே! அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவர ஒரு ரொம்ப பயத்தையும், ஒரு பதட்டத்தையும் குடுத்தது. அவர் உடல் முழுக்க வேர்க்க ஆரம்பிச்சது. அந்த உயிர் பயம் நிறைந்த தருணத்துல, அவர் மனசுல இருந்த ஒரே நினைவு பாபா மட்டும் தான். அவர் முழு குரல்ல என்ன பண்றாருன்னா, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம, "பாபா, இப்பவே வந்து இங்க இருக்கிற எல்லோரையும் காப்பாத்துங்க" அப்படின்னு கூப்பிட்டாரு. அவர் அந்த வார்த்தைகள சொன்ன உடனே, அந்த வேலை நிலையத்துல முழுக்க ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்பட்டது. ரோஜா மலருடைய வாசனையும், தூபத்தினுடைய வாசனையும் அங்க எல்லா இடத்திலும் பரவித்து. அந்த வாசனை சாதாரணமானது கிடையாது. அது ஒரு தெய்வீக அறிகுறின்னு சொல்லணும். பாபா வந்துட்டாரு அப்படின்னு மான்கர் உடனே புரிஞ்சுகிட்டாரு. அந்த உணர்வு அவருடைய இதயத்த சந்தோஷத்தால நிரப்பித்து. ஆனா அங்க இருந்த மத்தவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, "யாரு தூபம் ஏத்தி வச்சிருக்காங்க? இந்த ரோஜா வாசனை எங்கிருந்து வருது?" அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. மான்கர் அத கேட்டதுக்கு அப்புறமா ரொம்ப ஒரு நன்றி உணர்வோட, "பரவாயில்ல, என்னுடைய பாபா வந்துட்டாரு. இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல." அப்படின்னு சந்தோஷப்பட்டு சொன்னாரு. அவங்களுக்கு அப்பவும் புரியல. "உங்களுடைய அப்பா எங்க?" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மான்கர் சிரிச்சுக்கிட்டே, "நான் சொல்றது என்னுடைய தந்தைய பற்றி கிடையாது. நான் சொல்றது ஸ்ரீ சாய்பாபாவ பத்தி." அப்படின்னு தெளிவுபடுத்தினாரு. அதுக்கப்புறமா அந்த வேலை எந்த தடையும் இல்லாம ரொம்பவும் சுலபமா முடிஞ்சது. அந்த கனமான இயந்திரம் எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா உயர்த்தப்பட்டு சரியான இடத்துல வைக்கப்பட்டது. மான்கர் அந்த நேரத்துல என்ன உணர்ந்தார் அப்படின்றத வார்த்தைகளால விவரிக்க முடியாது. அவர் ஒரே நேரத்துல அழுதுகிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருந்தாரு. பாபாவுடைய அருளால ஒரு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. அதனால நம்மள பல பேர் நம்முடைய வாழ்க்கையில ஆபத்து வந்தது அப்படின்னா தான் பாபாவை நினைக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த லீலை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையான நம்பிக்கை அப்படின்னா ஆபத்து வந்ததும் தயக்கம் இல்லாம பாபாவ அழைக்கிறது. பாபாவ அப்பா போல நம்ம நம்பினோம் அப்படின்னா, அவர் நிச்சயம் ஓடி வந்து நம்மள காப்பாத்துவாரு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பயம் வந்த நேரத்துல பதற்றம் வேண்டாம். பாபாவ முழு நம்பிக்கையோடு அழைக்கணும். பாபா இருக்காரு அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா, எந்த பெரிய ஆபத்தும் நம்மள தொடக்கூட முடியாது.